அடுத்தபடியாக இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை நான் வாசித்த பொழுது என் உள்ளமெல்லாம் உருகியது. எங்களுடைய எஸ்பிஎம் ஸ்ட்ரீட் பேப்டிஸ்ட் மிஷனில் அப்பா அம்மா அந்த பாட்டலில் பாடுவாங்க. அம்மா ஒவ்வொரு டைம் மதர்ஸ் மீட்டிங் நடக்கின்ற பொழுது இந்த பாடலில் பாடின அந்த இனிய குரல் இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே துதி செய் என் மனமே, இயேசுவே துதி செய், கிறிஸ்தேசுவே துதி செய். சின்ன பிள்ளையில அந்த பாடலை நான் என் அம்மா பாட கேட்டிருக்கிறேன். அதன் உள்ளத்தில் கிரியசிது இயேசுவே துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடலை இயற்றியவர் வேதநாயகம் சாஸ்திரியா. இவர் சரபோஜி மன்னன் இவரை அரசவை கவிஞராக வைத்திருக்கின்றார். அப்படி வைத்திருக்கின்ற பொழுது சாஸ்திரியா பெத்லெஹேம் குறவஞ்சி என்ற ஒரு பாடலை அவர் இயற்றுகிறார். இந்த பாடலை நன்றாக இருப்பதை அறிந்து அவருடைய ஃப்ரெண்டு சரபோஜி மன்னன் என்ன சொன்னார் அப்படின்னா, தஞ்சை பிரகதீஸ்வரரை பற்றி எனக்கு ஒரு பாடலை எழுதித்தான் என்று கேட்டிருக்கிறார். இவருக்குள்ள 1000 கேள்விக்குறிகள். இயேசுவை தவிர வேறு யாரையும் பாட விரும்பாத சாஸ்திரியா தன் நிலையில் வேதனைப்பட்டு என்னால் இன்னொரு பாட்டு பாட முடியாது, ஏசுவாமி தவிர. நம்ம அப்படி சொல்லுவோமா? இப்போ என்னது ஏசுவாமிக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோமா? நான் போய் சொல்ல மாட்டேன், கள்ளக்கணக்கு எழுத மாட்டேன். நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளை பார்க்குறவர்கள் கிறிஸ்துவின் சாயை பார்க்க வேண்டும். இங்கே உண்மையானவங்க, உத்தமமானவங்க அப்படின்னு சாஸ்திரர் என்ன சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் ஏசாமி பாடல எனக்கு இன்னொரு தெய்வத்தை பற்றி பாட எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் கூட மன்னன் விடுவதாக இல்லை. ஒரே ஒரு செயலாவது பாடித்தா அப்படின்னு சொல்லி சரபோஜி மன்னன் கேட்கின்றார். இதெல்லாம் மனதில் வேதனையாக வந்திருக்கிறது. தன் மனைவியிடம் தெரிவிக்கின்றார். இந்த மாதிரி சரபோஜி மன்னன் கேட்குறாரு, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. இந்த காலத்து மனைவி இல்லை, அதில் என்ன இருக்குது, சும்மா பாடிட்டு வாங்க, இப்போ சம்பளமெல்லாம் போயிடும், ஏதாவது காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க, இதை போய் பெருசாக. இப்படித்தான் உலகத்தில் 95% சில தானே ஹஸ்பண்ட் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. ஆனால் சாஸ்திர மனைவி என்ன சொன்னாங்களா அப்படின்னா, ஐயா நீங்கள் ஆண்டவரை பாடு வாயினால இன்னொருத்தவங்கள பாடலாமா அப்படின்னு சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது அப்படி அவங்க எழுக்கிறாங்க, ஆண்டவரை பாடின வாயினால அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு என்ன தோணுச்சான் அப்படின்னா, மறுபடியும் சரபோஜி அவர்கிட்ட போய் தன்னால் பாட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இருண்ட சூழ்நிலையில் சாஸ்திரியார் இந்த பாடல் எழுதியிருக்கின்றார். என்ன, இயேசுவே துதிசே என் மனமே, இயேசுவே துதிசே அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 135 1 அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரர்களே துதியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போமா? நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதே போல் சங்கீதம் 86:9 பாருங்கள். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்ற கூட்டத்தோடு நாமும் இயேசுவை துதிப்போமா? கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். உண்மை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.